2வது நாளா வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமா வந்துட்டு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கோம். மெடிக்கல் டீம் எல்லாமே அவைலபிள் இருக்கு. பட் இன்னைக்கு 2வது நாள்னு பார்க்கும்போது, அ நேத்து நைட்டு வந்துட்டு மூச்சு திணறல்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. செக் பண்ணும்போது அவங்களுக்கு இதனால இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த மூச்சு திணறல் அது இருக்கும். அது இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாவும் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ அவங்கள அட்மிட் பண்ணி பார்த்ததில்ல. இப்போதைக்கு ஸ்டேபிளா தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலையில வந்து பார்க்கும்போது, எல்லா இதையும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது, எல்லாரும் கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா, மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து மெடிக்கல் கேம்போ போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணோம். செக் பண்ணதில பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு 4 பேருக்கிட்ட வந்துட்டு மூச்சு திணறலு, இன்னொன்னு பிபி அதிகமா இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் செக் பண்ணதில பார்க்கும்போது, அதிகமான பிபியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஒரு பதற்றத்தோட தான் இருக்காங்க. ஸோ வீடு வீடா போய் செக் பண்ணும்போதும் அந்த ஸ்மெல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்துட்டு நாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ 3 பேரும் நாங்க ரெஃபர் பண்ணியிருக்கோம். மத்த ஃபர்தரா வந்துட்டு வரவங்கள வந்துட்டு ஃபுல் செக்கப் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு வீடு வீடா சொல்ல அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டோம். பண்ணிட்டு அவங்களும் வந்துட்டு ஒருத்தவங்கலாம் வராங்க. ஸோ ஃபுல்லா நாங்க பார்த்துட்டு சொல்லியிருக்கோம். இவங்க செக்கிங் வராங்கல்ல, இவங்களுக்கு அந்த வெட்டுவாய் தாக்கி இப்ப பண்ணாங்க அவங்க அந்த விஷவாயு தாக்குதலா இல்ல பயத்துல பயத்தாலியா இல்ல இன்னும் பிபி அதிகமாகுதுன்னா யாருக்கும் பிபி இல்ல. ஆனா திடீர்னு செக் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து 200 அந்த மாரி இருக்கு. ஸோ ஒண்ணு பயம் கூட காரணம் இருக்கலாம். ஆனா பிபி இருந்துச்சுன்னு அது ரைஸ் ஆனா அது ஒரு இது இல்ல. பட் பயம் ஒரு காரணம். எல்லாம் ஒரு அச்சத்துல தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன தேவையோ மெடிக்கல் சர்வீஸ்ல நாங்க எல்லாமே பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.